திராவிட மாடல் ஆட்சி என்னுடன் விவாதிக்க தயாரா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் இவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். திடீரென்று திமுகவுக்கு இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். பின்பு திமுக சார்பில் சேப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டார், அமைச்சராக்கப்பட்டார். தற்பொழுது துணை முதலமைச்சராகியுள்ளார். இவர் செல்லும் இடங்களெல்லாம் இவருடைய நிகழ்ச்சிகளுக்கு தலைக்கு 200 ரூபாய் கொடுத்து ஆட்களை கூட்டம் திரட்டி வருகின்றனர். இவருடைய பேச்சு ஒன்றும் மடைதிறந்த வெள்ளம் போன்று கிடையாது. இவர் ஒன்றும் பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சியான ஆளும் கிடையாது. ஆனால் இவர் ஒரு பெரிய தலைவர் மாதிரி இவரை கூட்டம் கூட்டிகிட்டு வராங்க இவர் பேச்சை கேட்குறதுக்கு, இவருடைய நிகழ்ச்சிக்கு. திராவிட மாடலாட்சி திராவிட மாடலாட்சின்னு சொல்கிறாப்புல. திராவிட மாடல்னா என்ன கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம், பிறருக்கு முன்மாதிரி. அப்போ திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறீங்கள, திராவிட மாடல்னா என்ன, அதுக்கு விளக்கம் கொடுங்க. 3.5 வருஷமாக இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை இதை சொல்லி தான் ஏமாற்றிட்டு இருக்கீங்க. திராவிட மாடலாட்சி திராவிட மாடலாட்சி. திராவிட மாடல்லாம் என்ன அதை சொல்லுங்கள். மாடல்னால் முன்மாதிரி, மாதிரி. திராவிட மாடல்னால் என்ன? ஒரு 10 நாள் இப்போ மௌன சாமியார் ஆகிட்டாங்க. உதயநிதியும் அவங்க அப்பாவும் மௌன சாமியார் ஆகிட்டாங்க. இந்த ரகுபதின்னு ஒரு வயசான ஒரு அமைச்சர் இருக்கார், அவரை விட்டு பேச விட்றாங்க. சட்ட அமைச்சராக, சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனை விட்டு பேச விட்றாங்க. என்னன்னு கேட்டால், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்க. இந்த அப்பாவும் மகனும் ஊம சாமியார் மாதிரி ஆகிட்டாங்க, மௌன சாமியார் ஆகிட்டாங்க, மௌன விரதம் மேற்கொள்கிற மாதிரி ஆகிட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல, அது என்ன விளக்கம் கொடுங்க. நீங்கள் தலைவர் தானே, ஊடகங்கள்லாம் விவாதிக்கலாம்ல. செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு போகிறீங்கல்ல, தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்துக்கோங்க. தலைவர் தானே, பேச தெரியும்ல, உலக நாட்டு நடப்பு எல்லாமே தெரியும்ல, உங்களுடைய திமுகவுடைய நடவடிக்கைகள்லாம் என்ன தெரியும்ல, திமுக எப்படி ஆட்சி செய்யுதுன்னு தெரியும்ல. விவாதம் நடத்த தயாரா? நான் வரேன். நான் ஃபாத்திமா ஜான்சன், நாம் தமிழர் கட்சி. என்னுடன் விவாதம் நடத்த தயாரா? திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா என்ன? எது திராவிட மாடல்? தமிழ்நாட்டில் இந்த 3.5 வருஷமாக பெண்கள் வாழ முடியாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை, பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை, கல்லூரியில் பிரச்சனை, பணிபுரியும் இடத்துல பிரச்சனை, படிக்கிற கல்லூரியில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடங்களில் பிரச்சனை. பள்ளிகளில் மட்டும் கிடையாது, ஆண் பெண்களுக்கும் மட்டும் கிடையாது, சிறுவர்களுக்கும் இந்த பிரச்சனை. ஹோமோசெக்ஸ் ப்ராப்ளம். பள்ளிக்கூடங்களில் கூட இந்த பிரச்சனை. கோயில்பட்டியில் ஒரு பையனை கொண்டுட்டாங்க. திருநெல்வேலியில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் ஹோமோசெக்ஸில் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காப்புங்க. இந்த 3.5 ஆண்டு காலமாக கொலை, எங்கே பார்த்தாலும் கொலை. கள்ளச்சாராயம் குடித்து 68 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. உங்களுடைய ஆட்சியில் கஞ்சா கடத்தப்பட்டதா ஜாஃபர் சாதிக்கு சலீம் கைது செய்யப்பட்டாங்க. போதைப்பொருள் நடக்குது, கொலை, களவு, கற்பழிப்பு எல்லாம் நடக்குது. சமூக விரோத செயல்கள் நடக்குது. உங்கள் ஆட்சியில் கனிம வள கொள்ளை நடக்குது. கன்னியாகுமரியில் மலையை காணோம், கிருஷ்ணகிரியில் மலையை காணோம், மேலூர் பக்கத்துலலாம் மலையை காணோம், ஆற்றுல மணலை காணோம். இன்னும் 10 வருஷம் கழித்து ஆற்றுல தண்ணி வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. கண்மாய்கள்லாம் தூர்வாடப்படலை, கருவேலம் மரங்கள் வளர்ந்து புதரை முண்டி போய் கிடக்குது. தார் சாலைகள் செப்பனிடப்படலை, தெருவிளக்குகள் எரியலை, விரிவாக்க பகுதிகளுக்கு இன்னும் குடிநீர் இணைப்பு கிடைக்கல, பாதாள சாக்கடை கிடைக்கல. போன வருஷம் 80,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க தமிழக அரசு. இந்த வட்டம் 1 லட்சம் கோடி கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை வாங்கின 80,000 கோடி என்னையா பண்ணீங்க? 80,000 கோடி என்ன பண்ணீங்க? இப்போ பொங்கலுக்கு மக்களுக்கு கொடுக்குறதுக்கு 1000 ரூபா கொடுக்குறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் உருப்படியான திட்டங்கள் எதுவுமே செய்யலையே. இளைஞர்களுக்கு திட்டங்கள் கொண்டு வந்தீங்களா? இளம் பெண்களுக்கு திட்டம் கொண்டு வந்தீங்களா? மாணவர்களுக்கு கொண்டு வந்தீங்களா? முதியோர்களுக்கு கொண்டு வந்தீங்களா? மகளிருக்கு திட்டம் கொண்டு வந்தீங்களா? என்ன கொண்டு வந்தீங்க? ஒரு மோசடி தேர்தல் அறிக்கையை கொடுத்தீங்க, நீட் தேர்வை ஒழிப்போம். அந்த ரகசியம் எனக்குத்தான் தெரியும். நீங்கள் 3.5 வருஷம் ஆச்சு, இன்னும் நீட் தேர்வை ஒழிக்கலை. மாதாந்திர மின் கணக்கீடு முறை கொண்டு வரும் நீங்கள் 3.5 வருஷம் ஆச்சு, இன்னும் கொண்டு வரல. அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துவோம்னு சொன்னீங்க, கொண்டு வரல. மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம்
அவன் ஏலம் விட்டான், தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்றாங்க. பிரச்சனை பெருசான உடனே இப்போ போய் சட்டசபையில் தீர்மானத்தை போட்டு கொடுத்துட்டு வரீங்க, திருப்பி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தீங்களா? தமிழ்நாட்டை இந்த 3.5 ஆண்டு காலமாக சுடுகாடு ஆக்கிட்டீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அது உண்மைதான். இந்த 3.5 வருஷமாக தமிழ்நாட்டில் திமுக மிக 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 மோசமான ஒரு ஆட்சியை செஞ்சிட்ருக்கு. உதயநிதி அவர்களே, உங்களோட நான் கேட்குறேன், திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல, வாங்க ஒரு தொலைக்காட்சி தொடரில் நீங்களும் நாங்களும் விவாதிப்போம், சரிங்களா? நீங்களும் நானும் விவாதிப்போம். அதற்கு நீங்கள் தயாரா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு ஊர் ஊராக போய் பேசுகிறீங்கல்ல, திராவிட மாடல் ஆட்சினா என்ன? வாங்க விவாதிப்போம், சரியா?